எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுங்க. அதுவும் ஒரு தாய்க்கு வரவே கூடாதுங்க. ஒரு முறை உங்க தாய் உங்களை விட்டு போயிட்டா மறுபடியும் வரமாட்டாங்க. இது பெயர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டவங்களுடைய ஒரு பதிவு. ஏன் இந்த மாதிரி நான் கதைகள் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க நிறைய பேர்ல ஒருத்தங்களாவது நான் ஒரு வீடியோ போட்டதுல ஒருத்தங்களாவது அவங்க தாய பாத்துக்கிட்டாங்கன்னா அதுவே போதுங்க. இறந்துட்ட பிறகு அழுது பிரயோஜனம் இல்லைங்க. இருக்கும்போது உங்க தாய்க்கு ஒரு ஹக் பண்ணி ஒருவேளை உங்க கையால அந்த தாய்க்கு ஊட்டி விட்டீங்கன்னா அதுவே போதுங்க. சரிங்களா? நீங்க எல்லா உயிரினமும் அதுவாவே அதனுடைய வேலை செஞ்சுக்குதுங்க. ஏன்னா எங்க வீட்டுல மீன் தொட்டி இருந்துச்சு. அந்த மீன் அப்படி போட்ட உடனே அது அப்படியே ஸ்விம் பண்ணும். அதே மாதிரி நான் நிறைய அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது குட்டி போடும். அந்த முட்டையில இருந்து அது வரும் இல்லையா? அப்போ ஒரு சில இது நகராது. அது வால்ல ஒரு அடி அடிக்கும், அது அப்படியே தவழ்ந்து போகும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த மாதிரியாங்க உங்களை நீங்க அப்படியே பெத்த உடனே அப்படியே விட்டுடுறாங்க தாய் தகப்பன். எல்லா உயிரினமும் அது வேலை செஞ்சுக்குதுங்க. ஆனா மனுஷன் மட்டும்தாங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் சொல்லி ஒரு விஷயமும் செய்யக்கூடியவங்க. அதே மாதிரிதான் வயசு ஆக அவங்களும் குழந்தைங்களா மாறிடுவாங்க. அவங்களும் ஏதோ ஒரு கொஞ்சம் தவறுகள் செய்வாங்கதான். அதுக்காக ஒரேடியா பனிஷ்மெண்ட் அவங்கள அப்படியே பிரிஞ்சிடணும், அவங்கள கொண்டு போயிட்டு தனியா விட்டுறணும் ஏங்க இந்த மாதிரி நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு ஆசிரமத்துல 7 ஆண் குழந்தைங்களும் ஒரு பெண் குழந்தைய பெத்த தாய விடுறாங்க. விடுற வர்றது ஒரு பெரிய பையன்தான். மத்த 6 பிள்ளைகளும் வரல, பெண் பிள்ளையும் வரல. அப்ப அந்த அம்மா கொண்டு சேர்க்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, டைக்கண்ணா நான் இனிமேலுக்கு எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன்டா, வீட்லயே இருந்துடுறேன்டா அப்படின்றாங்க. அந்த பையன் மனசு அப்படியே அவங்க அம்மா பார்த்து ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க, விட்டுட்டீங்கல்ல நீங்க போங்க, நான் என்ன ஃபார்ம்ஸ் இருக்கோ எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு வரேன்னு மிரட்டுறாங்க. மிரட்டினா அந்த பையன் போயிடுறான். அந்த பையனை கேக்குற, நாளைக்கு நீங்க இந்த மாதிரி முதுமை வராதா? உங்க பிள்ளைகள் இத பார்க்க மாட்டாங்களா? இத பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அந்த நிலைமை வராதா? அவங்க சொல்றாங்கன்னா நான் இருந்துடுறமான்றாங்களாம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏய் ஓரமா உட்காரு, இல்லன்னா மாசம் கட்ட வேண்டிய பணமும் கட்ட மாட்டேன், உன் பையனை மாசத்துக்கு ஒரு வாட்டி பாக்குறத பார்க்க விட மாட்டேன். மத்த 6 பேர் உன்னை பார்க்கவே மாட்டேன்றாங்களே, உன்னை கேட்கவே மாட்டேன்றாங்களே, நாங்க தானே உன்னை சேர்க்கிறோம் அப்படின்னு அவங்க பேசி விடுறாங்க அந்த ஆசிரமத்துல. அந்த தாய் கிட்ட கேட்டாக்கா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாக்கா, எல்லாருக்கும் நல்லபடியா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு. அந்த இருந்த ஒரு வீடு அத கூட எழுதி வாங்குற வரைக்கும் நல்லாதான் பாத்துட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போதே எல்லா சொத்தும் எல்லாருக்கும் நான் பிரிச்சு கொடுத்தாச்சு, இத நான் கொடுத்துட்ட பிறகு எனக்கு கொண்டு இந்த மாதிரி சேர்த்துட்டாங்க. சரி பரவாயில்ல. ஒரு 10 நாள் 15 நாள் அந்த ஆசிரமத்துல அழுது இருக்காங்க அந்த அம்மா. அப்புறமா அதுதான் அப்படின்னு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப கூட அவங்க அடாப்ட் பண்ணிட்டா ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு மாம்பழமோ ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ ஏதோ ஒண்ணு. அவங்களுக்கு எல்லாமே அங்க கிடைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் பர்சனலா பிடிக்கும் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் 30-40 பேர் இருக்க ஹாஸ்டல்ல ஒரே மாதிரி கிடைக்குமா? அதெல்லாம் அந்த தாய் எவ்வளவுங்க நரக வேதனை இல்லையாங்க அதெல்லாம். ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரியலங்க. போயிட்டாராம் அந்த பையன், மிரட்டுறாங்களாம் அவங்க. இது என்னங்க இதுப்பா? எனக்கு அது கேட்டே ரொம்ப மனசு கஷ்டமாச்சுங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி நான் இத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். எப்படி இது 20-30 முறைக்கு மேல நான் எடுத்துட்டேங்க. ஸ்டார்டிங்ல அழுது வேண்டாம். ஏன்னா பாக்குறவங்களுக்கு இப்ப 15 செகண்டுக்கு மேல யாருக்குமே டைம் இல்லைங்க. அந்த 15 செகண்ட் ஷார்ட்ஸ்லயே ஒரு கதைய சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது.
இது கதையாவோ இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இது கதை இல்லைங்க, உண்மை. ஒரு தாயின் மேல நடந்துட்டு இருக்கிற கதை. ஒவ்வொரு தாய் மேலயும் ஒன்னொன்னு நடந்துட்டு தாங்க இருக்கு. அந்த குழந்தைங்க கண்ணு மூக்கு வாய் எப்ப வளரும், எப்ப நம்ம அந்த குழந்தைங்க நேர்ல இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பேர குழந்தைகள் இதுதான் பெருசா போயிடுறாங்க. அந்த ஒரு தாய்க்கு அவ்வளோ பெரிய வீட்டுல இவ்வளோண்டு ஒரு இடம் கொடுக்க முடியாதவங்க எல்லாம் என்ன மனிதர்கள்? தூன்ற அந்த மாதிரி மனிதர்கள் மேல தூ. எனக்கு ரொம்ப கோவம் தாங்க வருது. அல்லாஹ் ஹாஃபிஸுங்க. இன்ஷா அல்லாஹ் வேற இன்னொரு பதிவுல வரேன்.